லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்போதைக்கு இத பத்தி நீங்க இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? என்ன நீ யோசிக்கிறீங்க? நீங்க முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அண்ணி. குட் அண்ணி. எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த பிரச்சனைய நமக்குள்ளேயே வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் எந்த சிச்சுவேஷன்லயும் சொல்லவே கூடாது. சரி சக்தி, நீ சரண்யாவை பார்த்து கூட்டிட்டு போ. நான் கிளம்புறேன். சரண்யா நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்கண்ணா. உங்க குழந்தைய உங்க கையில பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி சக்தி. சரண்யா நான் வரேன். வாங்க அண்ணி. யமுனா, நீ ஏம்மா கஷ்டப்படுற? நான் வேணும்னா மாப் போடட்டுமா? நீ போய் ரெஸ்ட் எடு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நானே பண்ணிக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன். அதுக்கு இல்ல யமுனா, அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து பஞ்சாயத்துக்கு வந்துருவாங்க. அதான் உங்க அம்மா ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுட்டு போயிருக்காங்களே, அதுக்காக தாமா சொன்னேன். கூட நானே செய்யறேன். இல்ல இருக்கட்டும், நானே பண்றேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் யமுனா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றால. சரிப்பா சரி, நீ சொன்ன மாதிரி நான் வாயே திறக்கல. அப்பா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பாரமா இருந்தா நாங்க 2 பேரும் சென்னைக்கு கிளம்பிடுறோம்ப்பா. அச்சோ கார்த்திக், நீங்க சும்மா இருங்க, நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறியே ஒழிய ஒழுங்கா துடைக்கிற மாதிரி தெரியலையே. அங்க பாரு, தரையில எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாரு. அட சோ, அங்க இல்ல யமுனா, இங்க பாரு, இதோ இங்க இங்க இங்க. ஐயோ யமுனா, இங்கேமா? இங்கயா? அங்க பாரு. தெரியாம சொல்லிட்டேம்மா. எனக்கு எதுக்கு தேவையில்லாம பொல்லாப்பு? நான் ஏதாவது வாய் திறந்து சொன்னா உடனே என் பையனே என்ன கேள்வி கேக்குறான். ஏங்க, நம்ம நிலைமைய பாத்தீங்களாங்க? பாத்தியா, நான் ஏதாவது வாயை திறந்தானா? நாம ஏதாவது சொல்லி அந்த சக்தி இங்க வந்து நின்னா நாம என்ன பண்றது? ஐயோ, சக்தியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ பேசாம உட்கார்ந்து செல்ல பாரு, வா. யமுனா, யமுனா. அத்தை கொஞ்சம் காலை எடுத்துக்கோங்களேன். யமுனா, என்னங்க, பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடலாமா? சரி சாப்பிடலாம். கார்த்திக், நீயும் வரியா சாப்பிடலாம்? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். யமுனா, எத்தனை தடவை நான் உன்னை கூப்பிடுறேன், நீ கவனிக்கவே இல்லையா யமுனா? சாரிங்க, ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன்.
நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம், இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு யமுனா. ம். அண்ணி, என்ன நீ தேடிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை காணும் சக்தி. அது ஃபைல்ல தானே இருக்கு. ஆமா சக்தி, அம்மா இல்லாத நேரமா பார்த்து அத வேலைக்காரிக்கிட்ட கொடுத்து மருந்து வாங்க சொல்லலான்னு ஃபைல்ல இருந்து எடுத்து வச்சேன். அதை எங்க வச்சேன்னு மறந்து தொலைச்சிட்டேன். அதுக்கு ஏன் அண்ணி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டாக்டரை தான் எனக்கு தெரியும்ல. ஃபோன் பண்ணி நானே அவங்க கிட்ட பேசுறேன், சரியா? சாரி சக்தி, உனக்கு தான் கஷ்டம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? சொல்லுமா சக்தி. சாரி டாக்டர், பிரிஸ்கிரிப்ஷனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். மெடிசனை கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? நான் நோட் பண்ணிக்கிறேன் டாக்டர். ஷோர் சக்தி. சொல்லுங்க டாக்டர். கொஞ்சம் அழுத்தி எழுது சக்தி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இட்ஸ் ஓகேமா, நோ ப்ராப்ளம். அண்ணே, பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? இந்த மருந்தை நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மருந்து போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. யார்கிட்ட சக்தி பேசினா? என்னமோ டாக்டர் டாக்டர்னு வேற பேசின மாதிரி இருந்துச்சு. போன்ல என்ன பேசியிருப்பான்? நோட்ல வேற ஏதோ எழுதினாலே. என்ன எழுதியிருப்பா? மாட்னிங்க ரெண்டு பேரும். உங்க ரெண்டு பேரையும் ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறேன். இருக்குடி உங்க ரெண்டு பேருக்கும். சொல்லுமா சக்தி. இப்போ நீங்க கொடுத்த மருந்து. ஆமாமா, அவ்வளவுதான். அதை கரெக்டா சரண்யாவை சாப்பிட சொல்லு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல சக்தி? சரண்யா ரொம்ப வீக்கா இருக்கா, அதுவும் பிரெக்னெண்டா வேற இருக்கா. ஜாக்கிரதையா பாத்துக்குமா. ஓ, ஹாஸ்பிட்டலுக்கு சரண்யாவை கூட்டிட்டு போய்
அத்தைக்கே தெரியாம மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்கற அளவுக்கு போயிட்டியா சக்தி? இது போதும், இது ஒண்ணு போதும். அத்தை, உங்களுக்கே தெரியாம இந்த சக்தி என்னெல்லாம் பண்றா அத்தைன்னு நான் போய் ஒரு ரகளைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். உன்னையும் சரண்யாவையும் இத வச்சே நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாரு. அண்ணே, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஃபைல் எடுத்து கொடுங்க. எதுக்கு சக்தி? நான் சொல்றேன், கொடுங்க. எதுக்கு இத போட்டோ எடுத்த சக்தி? இந்த பூஜா பயங்கரமான ஒரு ஆளு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். இதுல அப்புறமா என் பேரை ஒட்டி வச்சுக்கிறேன். கேட்டா நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், வீக்கா இருக்கேன்னு சொல்லி டாக்டர் மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இல்லனா இது வச்சு உங்களை திரும்பவும் மிரட்டினாலும் மிரட்டுவான். சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் சக்தி. கொஞ்ச நாள் தான் அண்ணி, எல்லாமே சரியாயிடும். கார்த்திக், சொல்லு யமுனா. கார்த்திக், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. யார்கிட்டயும் வாய் விட்டு ஒரு 4 வார்த்தை கூட பேச முடியல. எனக்கு புரியுது யமுனா, எப்பவும் நீ வேலை வேலைன்னே இருக்க. வேலை மட்டும் இல்லைங்க பிரச்சனை. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டாங்க உங்க அம்மா. ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு புரியுது யமுனா. ஒரு சேஞ்சுக்கு நீ வேணும்னா உன் ஃப்ரெண்ட் யார் வீட்டுக்காவது போயிட்டு வாயேன். எனக்கு யாருங்க ஃப்ரெண்டு இருக்காங்க? நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் சக்தியை போய் பார்த்துட்டு வரவா? அவளை பார்த்தும் ரொம்ப நாள் ஆகுது. வெற்றி பாவங்க, நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லை. தாராளமா போயிட்டு வா யமுனா. இதை கேட்கவா இவ்வளோ தயக்கம் உனக்கு? சொல்ல போனா வெற்றிக்கு தேங்க்ஸ் சொல்ல நானும் உன் கூட வரணும். ஆனா அம்மா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. வேணும்னா இப்போ நீ மட்டும் போயிட்டு வா, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நீ இப்பவே கிளம்பு. அதுக்கு இல்லைங்க, அது 2 பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரகசியம்லாம் எதுவும் இல்லாத. ஆனா என் காதுல விழாத மாதிரி 2 பேரும் பேசிக்கிறீங்களே, அப்ப அது ரகசியம் தானே? அத்தை, மா, அது யமுனா சக்தி வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் நான் போயிட்டு வான்னு சொன்னேம்மா. ஓ, போயிட்டு வான்னு சொல்லிட்டியா? அதானே, நாங்க இங்க வெட்டியா தானே இருக்கோம். சரிதாம்மா. அப்புறம் யமுனா, நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு ஞாபகம் இருக்காமா? என்ன பாத்துக்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ போயிட்டு வா. உன் தங்கச்சியை பாக்குறது தானே இப்ப ரொம்ப முக்கியம். வீட்டு வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேம்மா. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. நான் போல. நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன். அதுவும் சரிதாம்மா, வீட்டுல வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்புறம் யமுனா போயிட்டா அதெல்லாம் யாருமா பாப்பா? யமுனா நீ இங்கே இரு, நான் வேணா சக்தியை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இரு இரு கார்த்திக், இரு ஒரு நிமிஷம். பரவாயில்ல யமுனா, நீயே போய் உன் தங்கச்சி பார்த்துட்டு வாமா. பாவம், நீ இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதையுமே கேட்டதில்ல. தங்கச்சியை பார்க்கணும்னு வேற சொல்ற. அதுக்கு கூட போகலன்னா எப்படிமா? நீ போயிட்டு வாமா. மா, யமுனா போயிட்டா அப்புறம் இந்த வீட்டு வேலை எல்லாம் யாருமா பாக்குறது?
வீட்டு வேலை என்னடா பெரிய வீட்டு வேலை, அது எப்பவும் தான் இருக்கும். அதுக்காக 4 இடத்துக்கு போயிட்டு வராமலையா இருக்க முடியும்? போயிட்டு வரட்டும் விடு. ஆமா யமுனா, நீ போயிட்டு வா. சக்தி இங்க வந்தா கஷ்டம்தான். அது அவளுக்கு கஷ்டம்னு சொன்ன. ஆமாமா. சரி நீ கிளம்புமா. யமுனா, அதான் அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, நீ போய் பாத்துட்டு வா போ. ம், போயிட்டு வராத. ம். சக்தி, நான் கூப்பிடுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். வாமா யமுனா, நல்லா இருக்கியா? ம். ஓ, யமுனா வந்திருக்காளா? ரொம்ப நல்லதா போச்சு. இப்பவே கச்சேரி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரண்யா தனியா அசிங்கப்பட்டா அதுல என்ன கிக் இருக்கு? சரண்யாவையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சக்தியையும் சேர்த்து அவமானப்படுத்துறேன். ம், கார்த்திக் எல்லாருமே வாங்க நல்லா யமுனா, எப்போ இருக்காங்க. வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ம், என்ன யமுனா, திடீர்னு வந்திருக்க? அது சக்தியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு போலான்னு வந்தியோ? பூஜா, அடுத்தவங்க வீட்ல உட்காந்து சாப்பிடுறது உன் வீட்டு பழக்கம். எங்களுக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அக்கா, இவ பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காத. இவளே இங்க தண்டத்துக்குன்னு உட்காந்துருக்கா. நீ வா போலாம். ஏய், என்ன சக்தி, எங்க போற? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? நீ பேசினாலும் நான் உன்கிட்ட பேசுற மூட்ல இல்ல. ஓ, அப்படியா? நீ என்கிட்ட பேசலாம் வேண்டாம், பதில் சொன்னா மட்டும் போதும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இரு. பூஜா, என்னது இது? இருங்கத்த, உங்க ஆசை மருமக அவளே சொல்லுவா. என்ன சக்தி, நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா? சக்தி, இத பார்க்க பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. உனக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? நல்லா தானே இருக்கா? என்னடி, என்ன ஆச்சு? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இங்க சரியில்லை. அது என்னன்னு அவங்க உங்க வாயிலேயே வந்துட்டா நல்லது. அது என்னன்னா, இப்ப நான் எல்லாத்தையும் தெளிவா விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்கும். நான் கண்டுபிடிச்சத சொல்லவா இல்ல அவங்களே தப்ப ஒத்துக்கிறீங்களா? ஏய், இந்த மருந்து சீட்டு எப்படி உன் கைக்கு வந்துச்சு? ஏய், அதெல்லாம் இருக்கட்டும்டி. இது என்ன சீட்டு, என்ன மருந்து, யாருக்காக வாங்குனது? பூஜா, நீயாவது சொல்லுமா. சக்தி, அத்தை கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு. அத்தை, இந்த வீட்ல யாரோ ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்காங்களா? நினைச்சேன் எப்படியோ இந்த விஷயத்தை வெளியே சொல்லி என்ன அவமானப்படுத்துவான்னு நினைச்சேன். என்ன ஆளாளுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. இதுல யார் கன்சீவா இருக்கீங்க? பூஜா, ஏய், என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? ஒரு வீட்டோட நடு ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்கோமே, இப்படி எல்லாம் பேசுறதுனால அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா பூஜா? அத்தை, உங்களுக்கு உங்களை பத்தி தெரியறத விட எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி. இப்படிப்பட்டனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்காம அதை நான் சொல்லுவேனா? நிச்சயமா சொல்றேன் அத்தை. கன்ஃபார்மா இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் கர்ப்பமா இருக்காங்க. அது எப்படி முடியும் பூஜா? சரண்யா அவ புருஷனை விட்டு வந்து 6 மாசம் ஆச்சு.
வெற்றியும் சக்தியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் தான் சத்தியம் வாங்கினேன். அப்புறம் எப்படி? பூஜா, நீ கையில வச்சிருக்கிற சீட்ல இருக்கிறதெல்லாம் ஏதாவது சாதாரண மாத்திரை எழுதியிருக்க போகுது. எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றதே உன் வேலை இல்லை. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. சக்தி, நீ யமுனா கூட்டிட்டு உள்ள போ. மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய், ஏண்டா அவ இங்க உட்கார்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வெளில போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பூஜா, இன்னைக்கு மட்டும் நீ சொன்னது தப்பா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். சரிங்க அத்தை, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொன்னது மட்டும் தப்பா இருந்தா இப்பவே இந்த வீட்ல இருக்கிற எல்லார் கல்லையும் விழுந்து நான் சொன்னது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன்.